கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்ம அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவர்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்தில் ஒரு பிரதானமான சத்தியத்தை கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறார். அதுதான் கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? கர்த்தரை குறித்து அறிகிற அறிவினால் நீதிமான்களாக்கப்பட்ட தேவஜனங்கள் ஆகிய நானும் நீங்களும் இன்று நடக்கிற வழி நாம் அறிந்தது அல்ல, அது கர்த்தர் அறிந்தது. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். இந்த காரியம் புரியாததுனாலதான் இன்று நம்மில் அநேகர் சோர்ந்து போறோம். இந்த கடைசி நாட்கள்ல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசு அநேக நேரங்கள்ல நமக்குள்ள சோர்வையும் சந்தேகத்தையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தளர்ந்து போகிற அப்படிப்பட்ட ஒரு நிலையும் ஏற்படுத்த என்ன காரணம் தெரியுமா? நமக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்துகிற வழியை குறித்த ஒரு ஞானம் இல்லாதனால்தான். தேவஜனங்களாகி நானும் நீங்களும் நடக்கிற பாதை நாம் தெரிந்து கொண்ட பாதை அல்ல, நாம் தீர்மானித்த பாதை அல்ல, நாம் முன்னதாகவே அறிந்த பாதையும் அல்ல. அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியை நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையை அவர்களை கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியத்தை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கே குருடன் என்று குறிப்பிடப்படுகிறது யார் தெரியுமா? தேவ ஜனத்தை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனத்தை. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாரு? கண்ணு தெரியாததுனால குருடன் என்று குறிப்பிடவில்லை, வழி தெரியாதனால பாதை தெரியாதனால இங்கே கர்த்தர் தம்முடைய ஜனத்தை குருடன் என்று அந்த வசனத்துல குறிப்பிடுறாரு. தேவஜனங்களாகிய நம்மை குறித்துதான் கர்த்தர் எப்படி சொல்றாரு? இதுவரைக்கும் நாம் நடந்து வந்த பாதை நாம் அறிந்தது அல்ல, ஆனா அது நமக்கு எப்படி தெரியுதுன்னா நாம் அதிலே நடந்து வந்ததுனால. இதே போலதான் இனிமே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை நடத்த போகிற நமக்கு முன்பாக இருக்கிற வழிகளும் பாதைகளும் நாம் அறிந்தது அல்ல, நாம் அதை நடந்த பிற்பாடுதான் அந்த காரியங்கள் நமக்கு தெரிய போகுது. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் வழிகள் அல்ல என் வழிகள், உங்கள் நினைவுகளும் அல்ல என் நினைவுகள். பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவாய் கர்த்தருடைய வழிகளும் நினைவுகளும் பெரியதா இருக்கிறது. ஏன்னா நான் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன். தம்முடைய சொந்த ரத்தத்தினால் மீட்டுக் கொண்டு தம்மை குறித்து அறிகிற அறிவினால் நீதிமான்கள் ஆக்கின நம்மை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? நிச்சயமா கைவிட மாட்டார். இந்த காரியத்தை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். நம்மை மீட்டுக் கொண்ட கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்தல்ல, தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார். ஜீவனை கொடுத்து மீட்டுக் கொண்டார். இது நாம் பெற்றுக்கொண்ட பாக்கியம். இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற எந்த உறவாலும் நம்மை நேசிக்க முடியாது. அப்படி நம்மை நேசித்து நம்மை மீட்டுக் கொண்டு நம்மை தம்முடைய அன்பின் அடையாளமா இவ்வளவாய் நடத்துகிற நம்முடைய தேவன் நாம் நடக்கிற வழியை அறிந்திருக்கிறார். இது ஒரு தேவ ஜனத்திற்கு நிச்சயமாய் தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரிந்திருந்ததையானால் நாம் நடக்கிற வழியை அறிந்த தேவன் நிச்சயமாய் நம்மை தீமைக்கல்ல நன்மைக்காகவே இப்படி நடத்தி கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் அவர் நடத்தி வந்த பாதை நன்மைக்காக, இனிமேல் அவர் நடத்த போகிற பாதையும் நன்மைக்காக. நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற நினைவுகள் அது தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அப்படி அவர் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை நம்மேல் வைத்ததுனால நம்மை அவர் நடத்துகிற வழிகள் நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நமக்கு கொடுக்கும் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை இப்பொழுது நடந்து வருகிற பிரகாரம் நன்மையாக முடிய பண்ணினார் என்று யோசேப்பின் வாழ்க்கையில யோசேப்பு தன்னை குறித்து சகோதரர்களுக்கு முன்பாக சாட்சியாய் சொல்ல கர்த்தர் கிருபை செய்தார். ஏன்னா யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை ஒரு காரியத்தை நினைச்சு அவங்க என்ன பண்ணாங்க? எகிப்துக்கு அனுப்பினாங்க, விற்று போட்டாங்க. யோசேப்பின் சகோதரர்கள் நினைத்த காரியம் யோசேப்பின் வாழ்க்கையில நடக்கல, ஆனா யோசேப்பின் சகோதரர்கள் செய்த காரியம் யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்தது. ஏன் தெரியுமா? அந்த பாதையை, அந்த அடிமைத்தனத்தின் பாதையை, எகிப்தை நோக்கின பாதையை கர்த்தர் தீர்மானித்து வைத்திருந்தார். அது யோசேப்புக்கு நன்மையாக, அவனை உயர்த்தும்படியாக. ஆனா இது சகோதரர்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைச்சாங்க? இனி யோசேப்பின் வாழ்க்கையில் அந்த சொப்பனம் நிறைவேறாது, யோசேப்பின் வாழ்க்கையை முடிஞ்சது அப்படி நினைச்சு என்ன பண்ணாங்க? அவனை விற்று போட்டார்கள். இதே போலதான் தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையில அறிந்தோ அறியாமலோ செய்கிற எல்லா காரியமும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற வார்த்தை திட்டம், அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியான பாதையில் தான் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறது. இது முடிவிலே விளங்கும்.
கர்த்தருடைய வார்த்தை முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதிக்காது. அது தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாய் வரும். இப்படி கர்த்தர் நம்மை வார்த்தையிலிருந்து பலப்படுத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது, கர்த்தருடைய வார்த்தை மாறி போகாது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மறக்கவும் மாட்டார். அந்த வார்த்தை தந்த நம்மையும் அவர் மறக்க மாட்டார். நான் உன்னை நடத்துகிற வழியை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை நீதிமானாக்கின நான் அதை அறிந்திருக்கிறேன். நம்மை நீதிமானாக்கினதே பெரிய ஆசீர்வாதம். அப்படி நம்மை நீதிமானாக்கின தேவன் நம்மை கைவிட மாட்டான். ஏன்னா மற்ற ஜனங்களுக்கு முன்பாக பாவிகளாய் இருந்த நம்மை கர்த்தர் நீதிமான்களாய் மாற்றி அவருடைய அன்பின் அடையாளமாய் நிறுத்தி வைத்திருக்கிறார். நம்மை கைவிடுவதுதான் கர்த்தரின் நோக்கம்னா, நாம் முன்பாக இருந்த பாவ வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை கைவிட்டிருந்தா நம்ம இதுக்கு முன்னாடி இல்லாம போயிருப்போம். அப்ப நிச்சயமா பாவிகளாய் இருந்த நம்மை தம்முடைய ஜீவனை கொடுத்து நீதிமான்களாய் மாற்றின கர்த்தர் நிச்சயமாய் நம்மை கைவிட மாட்டான். அதற்காக அவர் நம்மை இப்படிப்பட்ட பாதையை நடத்தவில்லை. இதுவரைக்கும் நாம் நடந்து வந்த பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக இனிமேல் கர்த்தர் நமக்கு நியமித்த நமக்கு முன்பாக இருக்கிற பாதையும் அது நமக்கு நன்மையாகவே கர்த்தர் அனுமதிக்கிறார். கர்த்தர் கைவிடவே மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து வந்த அநேக சூழ்நிலைகள் அது நடக்கும்போது நமக்கு புரியல, நாம் சோர்ந்து போறோம். ஆனா அந்த பாதையை கடந்த பிற்பாடு நாம் கர்த்தருக்குள் பலப்படவும் கர்த்தரை குறித்து அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும் அது நமக்கு உதவியா இருந்ததை நாம் அறிந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். அதனாலதான் தாவீது சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் அது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். இதே பிரதேசங்களாக நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அநேக சாட்சிகளை கர்த்தர் நாம மகிமைப்படும்படியாக நாம் சொல்ல கர்த்தர் கிருபை செய்தான். இது எல்லாமே கர்த்தர் நடத்தி வந்த பாதையில கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மை. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது, உன் பின் நாட்களில் உனக்கு நன்மை உண்டாகும்படி இப்படிப்பட்ட பெரிய வனாந்திரத்துல நாம் உன்னை நடத்தி வந்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதே போல தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் அவரால் நீதிமான்களாய் மாற்றப்பட்ட தேவப்பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில நாம் நடந்து வந்த பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாம் நடக்க போகிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இது எல்லாமே கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை இம்மையில் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி மறுமையிலே கர்த்தர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தமாகிய நித்திய ஜீவனை நாம் நீங்களை சுதந்திரிக்கும்படியாகவே கர்த்தர் இந்த பாதைகளை அறிந்தே அனுமதிக்கிறார். நம்மை அதை நடத்தி செல்கிறார். கைவிடவே மாட்டார். நீடி ஆளை தந்து மகிமையாய் கர்த்தருக்கு எழுப்பி பிரகாசிக்க வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களையும் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி தேசங்களாக என்னை உங்களுடைய அன்பின் அடையாளமாய் கர்த்தர் நிறுத்தி நம்மை உயர்த்தி நம்மளே அவர் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேசங்களாக நாம் இதை உணர்ந்தவர்களாய் சோர்ந்து போகாமல் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே நன்மையாகவே கர்த்தர் செய்கிறார் என்பதை உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவரை துதித்து ஆராதிக்கிற தேசங்களாய் எப்பொழுது கர்த்தருக்கு சந்தோஷமா இருக்க நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் எச்சரித்து உணர்த்துகிறார். அதுதான் துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஒரு துன்மார்க்கமாய் கர்த்தருக்கு பிரியமில்லாத மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில நம்முடைய கண்களுக்கு முன்பாக செழிப்பாய் வாழ்வது போல இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, துன்மார்க்கன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவன் வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. ஏன்னா இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற அப்படிப்பட்ட துன்மார்க்கமான கிரியைகளுடைய மனுஷர்கள் அவர்கள் நடக்கிற வழியோ அது அழிந்து போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். தேசங்களாகி நாம் எதையும் பார்க்காமல் யாரையும் பார்க்காமல் நம்மை குறித்து பெரிய திட்டத்தை வைத்து நம்மை அழைத்து நீதிமான்களாய் மாற்றி அவர் அறிந்த பாதையை இதுவரைக்கும் நடத்தி அவர் அறிந்த பாதையை இனிமேல் நடத்த போகிற நன்மையை நோக்கி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியான பாதையிலே நம்மை நடத்துகிற தேவனை சார்ந்து அவரை நோக்கி பார்த்து அவருக்கென வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் நாம் சொன்னபடியே தேவர்களாகி நம்மை வைத்து நம்மை அவர் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்கிற மனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் கரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பல